Hi students, we are discussing Unit 6 Health and Hygiene. In our previous class, we discussed about the hygiene and the health, and now we are going to discuss about the cleanliness. Okay. Observe the following picture, discuss with your teacher and write few lines about the transmission of disease producing pathogens through oral and fecal route. Okay. ஸோ இந்த இமேஜ் தான் நம்மளை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இமேஜ் ஷோஸ் உங்களுக்கு பார்த்தாவே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, a person that defecate in a open place. ஓகே, ஸோ ஒரு வாட்டர் பாடி, நியர்பை வாட்டர் பாடி பக்கத்தில் ஒரு பர்சன் ஓப்பனாக டிஃபிகேட் பண்ணுறாரு. டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் பாடி. ஓகேயா? அந்த வேஸ்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த defecation is the process that is removing the feces from a fecal matter, that is the waste, solid waste from our body. ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறாரு. And after releasing he didn't wash his hand. ஓகே, ஸோ அவரோட கை கழுவில். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, தி டச்சிங் த ஹிஸ் நோஸ், மவுத், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே, வைல் டூயிங் திஸ் ப்ராசஸ் என்ன ஆகுது, அவரோட பாடிக்குள்ளே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் ப்ரெசென்ட் இன் அ ஃபீசஸ் இஸ் என்ட்ரீட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் டைப். அண்ட் இன்னொன்று செகண்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீசஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃபீசஸில் ஹவுஸ் ஃப்ளைஸ் மே சிட். ஸோ ஆஃப்டர் சிட்டிங் ஃப்ரம் தோஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தே கேன் சிட் இன் வாட்டர் ஆர் த ஃபுட் தட் ஓப்பன் நியர்பை த ஃபீசஸ். ஓகே, அந்த ஃபீசஸ் இருந்த பக்கத்தில் அந்த வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க ஃபுட் மேலே இல்லை அங்கே இருக்க வாட்டரில் இதுலையாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃப்ளைஸ் வந்து உட்காரலாம். ஓகேயா? ஸோ ஃபீஸஸில் உட்காந்த ஃப்ளைஸ் இங்கே வந்து ஃபுட் மேலே இல்லாட்டி வாட்டர் பாடிஸ் மேலே உட்காரும்போது தே டிரான்ஸ்மிட் த மைக்ரோப்ஸ் ஃப்ரம் த ஃபீஸஸ் டு த ஃபுட் ஸ்டஃப்ஸ். ஓகே, மைக்ரோப்ஸ் எங்கே கேரி பண்ணிட்டு வருது, அங்கேருந்து இங்கே கேரி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ அப்படி கேரி பண்ணி கொண்டு வரும்போது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதனால் microorganism that entered into the water bodies and the that entered into the body. Okay, so food வழியாக வாட்டர் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா the microbes that enter into the body and affect our health. ஓகே, தென் நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா the feces or oral அந்த ஃபீக்கல் மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபீக்கல் மேட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா they mix with the water bodies. ஓகே, இவங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் போயிட்டு தான் ஃபீஸஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த ஃபீஸஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா they may mix with the water bodies. ஓகே, ஸோ மழை பெய்யும் போது அந்த ஃபீஸஸும் சேர்ந்து எதில் கலக்கலாம் அப்படின்னா வாட்டர் பாடியில் கலக்கலாம். ஸோ அப்படி வாட்டர் பாடியில் கலக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மைக்ரோப்ஸ் தட் மிக்ஸ் வித் த வாட்டர். ஸோ அந்த வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தட் அஃபெக்ட் அவர் ஹெல்த். ஓகேயா? ஸோ இப்போது இங்கே ஃபீக்கல் ஓரல் ரூட் ஆஃப் டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம இதுதான் சொல்கிறோம். இப்போ ஃபீஸஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏதாவது ஒரு வே த்ரூ அவர் ஹேண்ட் or through the contaminated food and water or by the water. சரியா? ஸோ அதாவது வாட்டர் பாடிஸ். ஸோ எதுனால ஒன்று வழியாக என்ன ஆகுது அப்படின்னா the microbes that from the feces enter into our body and causes the disease. ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு இது மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேயா? ஸோ இது மாதிரி நிறைய டிசீசஸ் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா தே ஸ்ப்ரெட் பை த திஸ் ஃபீக்கல் அண்ட் ஓரல் ரூட் டிரான்ஸ்மிஷன். சரியா? இந்த மெத்தடில் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இன்னும் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசீசஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு தான் இருக்குது எப்படியோ ஒன்று. ஆனால் இந்த ஓரல் ரூட் வழியாக இந்த டிசீசஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? ஃபீக்கல் ஓரல் ரூட் இல்லாமல் நார்மலாக ஓரல் ரூட் வழியாக, அதாவது நம்ம வாய் வழியாக நம்மளுக்கு டிசீஸ் வர்றது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ another one picture, it is also shows how the disease is transmitted from one person to another person அப்படிங்கிறது தான் ஷோ பண்ணுது. ஸோ இப்போது ஒரு பர்சன் காஃப் பண்ணுறாரு இல்லை ஸ்னீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா அதில்
நம்மளுக்கு ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அந்த ஸ்னீசிங் அண்ட் காஃபிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட வாயிலிருந்து மூக்கிலேருந்து ட்ராப்லெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். சரியா? அதில் ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் வந்து அப்படியே வேப்பரைஸ் ஆகி இன்ட்டு மிஸ்ட், சின்ன மிஸ்டாக அது வந்து மாறிடும். ஃபைன் மிஸ்டாக அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேயா? ஸோ மிஸ்டாக மாறி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அது அந்த அப்படியே காற்றுலேயே அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்லேயே அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதுவே கொஞ்சம் லார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகே, சர்ஃபேஸ்க்கு போயிடுது, அதாவது பாட்டம்க்கு போயிடும். ஓகே, ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பாட்டம் ரீஜனுக்கு போகுது. ஸோ பாட்டம் ரீஜனுக்கு போயிட்டு அங்கே அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ எங்கே இருந்தாலும் சரி, ஸோ கீழே போனால் அந்த பாட்டம் ரீஜனுக்கு போனது வேணால் கொஞ்சம் சீக்கிரமாக டைவர்ட் ஆகலாம். ஆனால் இந்த வேப்பரைசேஷன் ஆகி மிஸ்டாக ஃபார்ம் ஆச்சு இல்லையா, பனிமூட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி மிஸ்டாக ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது வந்து என்ன ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ், அந்த வைரஸஸ் இட் லிவ்ஸ் ஃபார் லாங் டைம். ரொம்ப மணி நேரத்துக்கு அது வந்து உயிரோடு இருக்கும். தட் மேபி அது சம்டைம்ஸ் லீட்ஸ் டு டேஸ். ஓகேயா? ஸோ சில நாள் வரைக்கும் கூட அது என்ன ஆகலாம் அப்படின்னா அந்த இடத்துலையே அது வந்து உயிரோடு இருக்கலாம். இல்லை அது காற்றோட போச்சு அப்படின்னா அது காற்றுலேயே அது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் இஃப் இட் இஸ் மூவ்ஸ். ஓகே, ஸோ அது நகர்ந்து போனாலும் அங்கே போகும்போதும் அது என்னாகும் அப்படின்னா அந்த லிவிங்ஸ் இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது, எபிலிட்டி வந்து அதுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படியும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஓரல், இப்போது இதை வந்து ஒருத்தங்க இன்ஹேல் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணுறாங்க, இல்லை நம்ம அந்த இடத்துல வாயை திறந்து சிரிச்சுட்டு நிற்கிறோம். ஸோ அப்போ என்னாகும், த ட்ராப்லெட்ஸ் தட் என்டர் இன்டு அவர் பாடி. ஓகே, நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம், நாம் இன்ஹேல் பண்ணிடுவோம். நம்ம ரெஸ்பிரேட் பண்ணோம் இல்லையா, டியூரிங் த ரெஸ்பிரேஷன் நமக்கே தெரியாமல் இன்ஹேல் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தேன் அப்படின்னா நமக்கு இன்னொன்று என்ன சொல்லலாம், இப்போ அந்த இடத்துல யாராவது சிரிச்சிட்ருக்காங்க, யாராவது பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஏரில் இருக்கிற ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகலாம், அவங்களோட மவுத் வழியாக பாடிக்குள்ளே என்டர் ஆகலாம். சரியா? ஸோ ஏதாவது ஒரு பாத்வேயில் த மைக்ரோப்ஸ் தட் என்டர் இன்டு த பாடி ஆஃப் அதர் ஆர்கானிசம், இவர்கிட்ட இருந்து என்ன ஆகுது, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இதுவும் ஒரு ஓரல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம எப்போயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா we have to maintain a clean hygiene. ஸோ cleanliness is very very important for lead a healthy life. சரி, இப்போ cleanliness அப்படின்னா என்ன அப்படின்னா cleanliness refers to maintenance of personal and environmental hygiene. ஓகே, cleanliness அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பர்சனல் ஹைஜீனையும் என்விரான்மெண்டல் ஹைஜீனையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம். In simple word, it refers to the state of being clean which is essential for good health. Okay, so நம்ம என்ன சொல்லலாம், நம்ம குட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ். ஓகே, the activities which are maintained by ourselves, which are done by ourselves for the healthy life. ஓகே, ஹெல்தி லைஃபுக்காக நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா cleanliness அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, to protect us from the disease, it is essential to maintain good health by taking regular bath, cleaning the cloth and surrounding, and also avoiding unhygienic food consumption. சரியா? ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாத் எடுத்துக்கணும், ரெகுலர் பாத், கிளாத் வந்து நல்ல வாஷ்டு கிளாத்ஸாக இருக்கணும். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ஹைஜீனிக் ஃபுட் ஸ்டஃப்ஸை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி ஓப்பன் ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வி ஷுட் நாட் கன்சியூம், நம்ம கன்சியூம் பண்ணவே கூடாது. ஓப்பன் ஃபுட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. திறந்த வெளி கடைகளில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ தட் கிவ்ஸ் a good health. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஃபுட் ஸ்டோர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நியர்பை த ட்ரைனேஜஸ். ஓகே, ஸோ அப்போ நிறைய நம்மளுக்கு வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு, அதாவது பாக்டீரியா வைரஸஸ் அந்த ஃபுட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ அந்த பாக்டீரியா வைரஸ் இருக்கிற ஃபுட்டை நம்ம வாங்கி சாப்பிடும்போது அதனால் நமக்கு டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ அதனால் இந்த ஓப்பன் ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம எப்போயுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மோஸ்ட்லி வாங்கி சாப்பிடக்கூடாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன். இப்போ நம்ம என்ன சொன்னோம், க்ளீன்லினஸ் அப்படிங்கிறது இட் இஸ் 2 kinds. ஒன் இஸ் பர்சனல் ஹைஜீன் அண்ட் அனதர் ஒன் இஸ் என்விரான்மெண்டல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பர்சனல் ஹைஜீன். டு யூ ஃபாலோ த பர்சனல் ஹைஜீன் ப்ராப்பர்லி அப்படின்னு உங்களை ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் என்னென்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்ம எல்லாமே ஆமாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். சரியா? ஒரு 75% ஆஃப் த பீப்புள் நம்ம எஸ் அப்படிங்கிற பதில் நம்ம கொடுப்போம். பட் அந்த 25% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக அதுக்கு வந்து அவங்களோட ப்ராவர்ட்டி ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் எவர் இட் மே பி, எவ்வளோ பாவர்ட்டி இருந்தாலும் சரி, ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க நீட்டாக குளித்து இந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். அண்ட் இந்த 75% நான் ஹைஜீனிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா ப்ராப்பரான ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. சரியா? அதாவது ப்ராப்பராக ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடாமல் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போகும்போது நிறைய தடவை குளிச்சுட்டுலாம் போக மாட்டாங்க, அப்படியே போவாங்க. ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வியர் பண்ண ட்ரெஸ்ஸஸே திரும்ப திரும்ப வியர் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட பர்சனல் ஹைஜீன் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ அவங்க வந்து பர்சனலி ஹைஜீன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? ஸோ வாஷ்டு கிளாத்தை யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் பர்சனல் ஹைஜீன். ஓகே, வாஷ் பண்ணியிருக்கணும் கிளாத்து. ஸோ வாஷ்டு கிளாத் இஸ் usage of washed cloth is very very important in personal hygiene. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரஷிங் இது எல்லாமே வந்து கடனுக்கு செய்யாமல் ப்ராப்பராக செய்யணும். சரியா? ப்ரஷ் எடுத்து வாயில் வைக்க வேண்டியது, நானும் பல் விளக்கிட்டேன் அப்படின்ட்டு போக வேண்டியது, there is no use. ஓகேயா? ஸோ ப்ராப்பராக we have to brush our teeth. ஸோ எல்லா சைட்ஸும் எல்லா டீத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரஷ் பண்ணணும். ஓகேயா? தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி நெயில்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது, ஹேரை க்ளீனாக வச்சுக்கிறது. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, A to Z, டாப் டு பாட்டம் எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஹவு டஸ் த above activities will keep you physically fit? சரியா? நம்ம இதெல்லாம் செய்கிறதுனால நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்போம். பர்சனல் ஹைஜீன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பிரான்ச் ஆஃப் ஹெல்த் விச் is concerned with individual adjustment to physiological needs of the body and mind for attainment of a maximum level of health. சரியா? ஸோ மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ஹெல்த் அட்டைன் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாடியை க்ளீன் பண்ணுறது, நம்ம டீத்தை க்ளீன் பண்ணுறது, நல்ல வாட்டர் ட்ரிங்க் பண்ணுறது, ஹேர் க்ளீன் பண்ணுறது, ஐஸ் க்ளீன் பண்ணுறது, நோஸ் க்ளீன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம பாடியில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வரத்துக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் வராதப்போ நம்ம என்னவா இருக்கலாம் அப்படின்னா we can physically fit. ஓகே, ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் வித்தவுட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட் இஸ் பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரஷ் டீத் அட்லீஸ்ட் twice a day, shower daily, wash hair regularly, wash face and hands regularly,
food covered with lid, washing cloth and clean uniform, brush teeth at least twice a day. ஸோ இதே தான் நம்ம ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணதே தான். ஓகேவா, இதில் வந்து நம்ம பர்சனல் ஹைஜீன் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி ஹைஜீன், அதாவது என்விரான்மெண்டல் ஹைஜீன் தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ கம்யூனிட்டி ஹைஜீன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபுட் அங்கே இங்கேயும் கொட்டி வைக்கிறது, ஓப்பனாக வச்சுருக்கிறது, டாய்லெட்டில் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஃப்ளஷ் பண்ணாமல் இருக்கிறது, கார்பேஜஸை சேர்த்து வைக்கிறது, ஓப்பன் பிளேசஸில் கார்பேஜஸ் வைக்கிறது, இது மாதிரி டயர் இதில் எல்லாம் தண்ணி தேங்க வைக்கிறது, இந்த மாதிரி செடி போட்டு வச்சுருக்க இடத்துலலாம் தண்ணி தேக்கி வைக்கிறது. ஸோ இது மாதிரி அங்கங்கே வாட்டர் நம்ம ஸ்டாக்னன்ட் பண்ணி வைக்கும்போது அதில் ஹவுஸ் ஃப்ளைஸு, மஸ்கிட்டோஸு தட் லேஸ் த எக்ஸ், அந்த எக்லேருந்து நிறைய யங் ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு அண்ட் தே டிரான்ஸ்மிட் த டிசீசஸ். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வாட்டர் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். we have to avoid the stagnation of water. Yeah, a community is formed by a group of people living together in a particular area. If the people in a community wish to lead a healthy life, they should maintain basic community hygiene. It can be done by adopting the following measures. சரியா, கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இட் கேன் பி டன் பை த அடாப்டிங் மெத்தட். இந்த மெத்தடெல்லாம் த சரௌண்டிங் ஷுட் பி கெப்ட் க்ளீன். சரியா, நம்மளை சுற்றி இருக்க இடம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். ட்ரைன் ஷுட் பி கவர்டு ப்ராப்பர்லி, ட்ரைனேஜஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கணும். டொமஸ்டிக் வேஸ்ட் ஷுட் பி செக்ரிகேட்டட் அண்ட் ப்ராப்பர்லி டிஸ்போஸ்ட் ஆஃப் சேஃப்லி in separate dustbins provided by the government. அந்த க்ரீன் ப்ளூன்னு பக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ க்ரீன் கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்காக அண்ட் ப்ளூ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்காக. ஸோ அந்த இதை வந்து தனித்தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி போடணும். அண்ட் டஸ்ட்டு வந்து அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வெளியில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ட இடத்துல கொட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Used water from houses should not be let out into open drains or open areas. ஓகே, வாட்டர் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வர யூஸ்டு வாட்டரை ஓப்பன் ஏரியாவில் ஓப்பன் பிளேஸ்லாம் இது நம்ம ஓப்பன் வாட்டர் பாடிஸ், குளம் குட்டைன்னு ஏதாவது இருந்தால் அதில் விடாமல் ப்ராப்பராக ட்ரைனேஜுக்குன்னு ஒரு பாத்வே இருக்கு இல்லையா, அந்த பாத்வேயில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கான சம் இம்பார்ட்டன்ட் 4 ways. ஓகே, ஸோ இதோட என்ன முடிச்சுக்கலாம்னா இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். in our next class we will start the care of the body. ஓகேவா, தேங்க்யூ.